அனைவருக்கும் வணக்கம். 6 வாரங்கள் தொடர்ந்து வேண்டிக் கொண்டால் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரும் மாங்காடு காமாட்சி அம்மனின் மகிமை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அன்னை காமாட்சியின் வரலாறு, அந்த ஆலயத்தின் சிறப்புகள் மற்றும் வழிபாடு முறைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சென்னைக்கு தென்மேற்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் மாமரக் காடுகள் சூழ்ந்த மாங்காட்டில் தேவி பார்வதியின் தீவிர தவத்தால் புகழ்பெற்ற ஆன்மீக திருத்தலம். காமாட்சி அம்மன் என்றதும் நம் நினைவிற்கு வருவது காஞ்சிபுரம்தான். ஆனால் காமாட்சி அம்மன் முதலில் மாங்காட்டில் தவமியற்றிய பிறகே காஞ்சியில் எழுந்தருளினார் என்று காஞ்சி புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுர காமாட்சி அம்மனுக்கு இணையான மகிமை கொண்ட இத்தலம் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த இடமாக விளங்குகிறது. மாங்காட்டில் காமாட்சி அம்மன் எழுந்தருளியதன் பின்னணியில் உள்ள புராண வரலாறு பற்றி பார்க்கலாம். ஒரு சமயம் கைலையில் பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடினார். அதனால் உலகமே இருள கோபமடைந்த சிவபெருமான் பார்வதி தேவியை சபித்து பூலோகத்தில் தவமியற்றி மீண்டும் வருமாறு பணிந்தார். அன்னை பார்வதி தேவியும் மாங்காடு தலத்திற்கு வந்து நெருப்பில் தவமிருந்தார். மாங்காட்டிலே காமாட்சியை அவதரித்த அன்னை ஈசனை வேண்டி பலகாலம் காத்திருந்தார். ஆனால் பலன் எதுவும் இல்லாத காரணத்தினால் சிவபெருமானை காண வேண்டும் என்பதால் பார்வதி தேவி 5 குண்டங்களில் தீயை வளர்த்து நடுகுண்டத்தில் தனது இடது காலின் கட்டை விரலின் நுனிப்பகுதி அக்னியில் படுமாறும், வலது காலை இடது காலின் தொடைக்கு மேற்புறமாகவும், தனது இடது திருக்கரத்தினை நாபிக் கமலத்திற்கு அருகிலும், வலது திருக்கரத்தினில் ஜபமாலையுடன் கண்களை மூடிய நிலையில் பார்வதி தேவி இத்தலத்தில் சிவபெருமானின் அருள் வேண்டி கடுந்தவம் புரிந்தார். இதனால் பார்வதி தேவி இத்தலத்தில் தபசு காமாட்சி என்று அழைக்கப்படுகிறார். மாங்காட்டில் கடுந்தவம் செய்து கொண்டிருந்த பார்வதி தேவியின் மீது கருணை கொண்ட சிவபெருமான் அம்மைக்கு அருள் புரிய முடிவு செய்து அன்னையிடம் அசரீரியாக காஞ்சிக்கு செல்லும்படியும் தான் அங்கு வந்து மனம் புரிந்து கொள்வதாகவும் கூறினார். ஈசனின் சொல்படி அன்னை காஞ்சி மாநகருக்கு சென்று அங்கு மணலால் சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செய்து வந்தார். காஞ்சியில் அம்மையை மனம் செய்தொருளினார் சிவபெருமான். காமாட்சி அம்மன் முதலில் மாங்காட்டில் தவமியற்றிய பிறகே காஞ்சியில் எழுந்தருளினார். அதனால் மாங்காடு காமாட்சிக்கு ஆதி காமாட்சி என்ற பெயரும் உண்டு. ஈசனை மணந்து கொள்ளும் ஆர்வத்தில் தான் தவத்திற்காக வளர்த்த பஞ்ச குண்டங்களை அணைக்காமல் மாங்காட்டிலிருந்து காஞ்சி சென்ற காரணத்தினால் அந்த தீயின் வெப்பம் தாங்காமல் அப்பகுதியில் இருந்த மக்கள் துவண்டு துன்புற்றனர். பார்வதி தேவி விட்டு சென்ற நெருப்பை குளிர்விக்க ஆதிசங்கரர் அங்கு எழுந்தருளி அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை நிறுவினார். இதன் மூலம் மாங்காடு திருத்தலம் குளிர்ந்தது. ஆதிசங்கரர் நிறுவிய அர்த்தமேரு ஸ்ரீசக்கரம் 43 திருகோணங்களை கொண்டது. இது அஷ்டகந்தம் எனப்படும் 8 வகையான மூலிகைகளால் செய்யப்பட்டதால் இதற்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. சந்தனம், குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர். அர்த்தமேரு ஸ்ரீசக்கரத்திற்கு கூர்ம உருவத்தை அடித்தளமாக்கி அதன் மீது 3 படிக்கட்டுகள் அமைத்து அதன் மேல் 16 இதழ் தாமரை மற்றும் அதற்கு மேல் 8 இதழ் தாமரை அமைத்து அதன் மீது ஸ்ரீசக்கர யந்திரம் வரையப்பட்டுள்ளது. இந்த அர்த்தமேருவிற்கு 18 மூலப்புடவைகள் அணிவிக்கிறார்கள். அர்த்தமேருவிலே அம்பாள் வாசம் செய்வதாக ஐதீகம். மாங்காட்டில் காமாட்சி அம்மன் எப்படி காட்சியளிக்கிறார் தெரியுமா? தபஸ் காமாட்சி மோன நிலையில் இருப்பதால் மூலஸ்தானத்திற்கு தவ கோலத்திற்கு பதிலாக ஒரு கையில் கிளியோடும் மறு கையில் கரும்போடும் தலையில் பிறை சந்திரனை சூடியும் கூடிய சாந்தமே உருவான ஆதி காமாட்சியாக காட்சியளிக்கிறார். பஞ்ச லோகத்தினால் ஆன ஆதி காமாட்சி அம்மனுக்கு அபிஷேக அலங்காரங்கள் சிறப்பாக செய்யப்படுகின்றன. மூலஸ்தானத்தில் அம்பாளாக வழிபடும் ஸ்ரீசக்கரம் மற்றும் ஸ்ரீசக்கரத்திற்கு பின்புறம் பஞ்சலோகத்தில் ஆன ஆதி காமாட்சி மற்றும் முன் மண்டபத்தில் பஞ்சாக்னியில் அதாவது 5 நெருப்புகளில் தவமியற்றும் காமாட்சி என 3 அம்பாள்களை இத்தலத்தில் தரிசிக்கலாம். இது மட்டுமின்றி ஆதி காமாட்சி அருகில் அம்பிகை வடிவில் சிறிய காமாட்சி விளக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. இக்கோயிலில் 4 அம்பிகைகளையும் முன் மண்டபத்திலிருந்து ஒரே சமயத்தில் தரிசிப்பது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும். சிவபெருமான் அம்பாளுக்கு அருள் புரிய இங்கு வந்தபோது திருமாலும் தன் தங்கைக்கு திருமண சீர் கொண்டு வந்தார். ஆனால் சிவபெருமானின் கட்டளைப்படி அம்பாள் காஞ்சிபுரம் செல்லவே திருமாலும் கிளம்பினார். அப்போது மார்க்கண்டேயர் பெருமாளை இங்கேயே தங்கும்படி வேண்டினார். எனவே திருமால் வைகுண்ட பெருமாளாக இங்கு எழுந்தருளினார். சீர் கொண்டு வந்ததன் அடையாளமாக கையில் மோதிரம் வைத்திருக்கும் இவரை சீர்பெருமாள் என்றும் அழைக்கிறார்கள். மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் உள்ள நவக்கன்னிகள் சந்நிதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது.
காமாட்சி அம்மன் தவம் இருக்க ஆரம்பிக்கும் பொழுது தன் தவத்திற்கு காவலாக 8 கன்னிகைகளுக்கு காவல் பணியை கொடுத்தார். அம்மனோடு சேர்த்து 9 கன்னிகைகளாக கோவிலில் பிரதிஷ்டை செய்துள்ளனர். மாங்காடு காமாட்சி அம்மனின் கோவிலின் சிறப்புகள் மற்றும் வழிபாடு முறைகள் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வணங்கும் முறைகள் உள்ளன. அதுபோல் மாங்காட்டில் அனுஷ்டிக்கப்படும் வழிமுறைதான் 6 வார விரத வழிபாட்டு முறையாகும். 6 வார வழிபாடு என்பது 6 முழுமையான வாரங்கள் நமது கோரிக்கையை வைத்து அம்மனை வழிபடுவதாகும். முதல் வாரம் செல்லும் போது வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய் போன்ற அர்ச்சனை பொருட்களுடன் மிக முக்கியமாக 2 எலுமிச்சை பழங்களை கொண்டு சென்று உங்கள் வேண்டுதலை அம்பாளிடம் சமர்ப்பித்து சங்கல்பம் செய்து கொண்டு அர்ச்சனை செய்தல் வேண்டும். ஸ்ரீ அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்துடன் கூடிய ஸ்ரீ ஆதி காமாட்சியை வணங்கிவிட்டு நாம் வருவது எத்தனையாவது வாரம் என்று சொன்னால் 1 எலுமிச்சையை தருவார்கள். அதை கொண்டு வீட்டில் பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபட்டு வருதல் வேண்டும். இப்படி முதல் வார வழிபாடு முடிந்து அடுத்த வாரம் செல்கையில் வீட்டில் பூஜித்த எலுமிச்சையுடன் புதியதாக 2 எலுமிச்சை பழத்தை வாங்கி ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் சேர்க்க வேண்டும். இம்முறையும் ஆதி காமாட்சி சன்னதியில் 1 எலுமிச்சையை பெற்று வந்து 2வது வார விரத வழிபாட்டை வீட்டிலேயே அனுஷ்டிக்க வேண்டும். இது போன்றே 3வது, 4வது, 5வது மற்றும் 6வது வாரம் ஆலயத்திற்கு சென்று ஸ்ரீ ஆதி காமாட்சியை வணங்கிவிட்டு எலுமிச்சை பழையது மற்றும் புதியது 2ஐயும் கொடுத்து சன்னதியில் தரும் எலுமிச்சையை கொண்டு வந்து வீட்டில் பூஜிக்க வேண்டும். முதல் வாரம் எந்த கிழமையில் செல்கின்றீர்களோ அதே கிழமையில் அடுத்த வாரம் செல்லும் போதுதான் முதல் வார வழிபாடு பூர்த்தியாகிறது. 3வது முறை செல்லும் போது 2வது வார வழிபாடு பூர்த்தியாகிறது. அதே போன்று அதே கிழமையில் 7வது முறை செல்லும் போதுதான் 6 வார விரத வழிபாடு பூர்த்தியாகின்றது. அப்படி விரதம் பூர்த்தியாகும் நாளன்று அர்ச்சனை பொருட்களுடன் நன்கு காய்ச்சிய பாலுடன் ஏலக்காய், கற்கண்டு, பச்சை கற்பூரம், தேன் போன்றவற்றை வீட்டிலேயே கலந்து உங்கள் வசதிப்படி எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்து பின்பு பக்தர்களுக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு 6 வார வழிபாட்டினை முடிக்க வேண்டும். இம்முறை எலுமிச்சை பழத்தை வாங்குதல் கூடாது. இப்படி வணங்கினால் நாம் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். முடிந்தால் முதல் வாரம் செல்லும் கிழமைகளிலே மற்ற 6 வாரங்களும் சென்று வந்தால் நலம். ஆனால் பெண்களுக்கு இது அவ்வளவாக பொருந்தாது. அப்போது மற்ற கிழமைகளில் சென்று வரலாம், தவறில்லை. 6 வார வழிபாட்டின் போது 6 வார பாடல்கள் மற்றும் துதி பாடல்களை பாடி துதித்தல் வெற்றி நிச்சயம். மேலும் வீட்டில் எலுமிச்சை பழத்தை வைத்து பூஜிக்கும் போது ஸ்ரீ அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்துடன் கூடிய காமாட்சி அம்மன் படத்தின் முன் வைத்து அர்ச்சித்து பூஜிக்க வேண்டும். இப்படி 6 வாரங்கள் மாங்காடு காமாட்சி அம்மனை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடுகிறது. இது 1 மண்டல விரதமாகும். மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் பௌர்ணமி அன்று மாலையில் நவகலச ஹோமம் நடக்கிறது. 9 கலசங்களில் 9 சக்திகளை ஆவாகனம் செய்து ஹோமமும் ஸ்ரீ சக்கரத்திற்கு புஷ்பாஞ்சலியும் செய்கின்றனர். புரட்டாசி பௌர்ணமியில் இங்கு நடக்கும் நிறைமணி தரிசனத்தில் இனிப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகள், தானியம் இவற்றால் அர்த்த மண்டபம், தவ மண்டபம் மற்றும் முன் மண்டபத்தை அலங்காரம் செய்கின்றனர். இந்த தரிசனம் கண்டால் செல்வம் பெருகும். மாங்காடு காமாட்சி அம்மன் இத்தலத்தில் தவம் புரிந்து பின்னர் இதன் பயனால் காஞ்சியில் மணந்து கொண்டமையால் கன்னி பெண்கள் மஞ்சள் கயிற்றை கட்டி வழிபட்டால் திருமணம் கைகூடும். குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்க 6 வாரம் வழிபட்டால் பலன் கிடைக்கும். பல்லாயிரக்கணக்கானோர் 6 வார வழிபாட்டால் பலனடைந்து வருகின்றனர். உத்தியோக உயர்வுக்காகவும் உடல் சார்ந்த குறைகள் நீக்கவும் இத்தலத்திற்கு பக்தர்கள் பெருமளவில் வந்து வேண்டுதல் வைக்கின்றனர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் எங்க இருக்கு தெரியுமா? சென்னைக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் அமைந்துள்ளது மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில். நீங்களும் உங்கள் வேண்டுதல் நிறைவேற மாங்காடு காமாட்சியை தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்கள் பெறுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு ஆடி சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கௌசல்யா அண்ணாமலை. மாங்காடு காமாட்சி அம்மனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.